வணக்கம், நான் உங்க பேரு தீபக். என் பேர் சந்தோஷ், விஜய் சந்தோஷ். ஓகே, இப்போ வந்து காலங்காலமா இருக்க கட்சின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, இப்போ கூட வந்து டிவிகே சேர்ந்திருக்கு. ஸோ இது மூணுல நெக்ஸ்ட் இயர் எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இது வந்து ஆப்ஷன் ஏ நன் ஆஃப் தி அபவுன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நோட்டான்னு வச்சிருக்கலாம். என்னடி இது வந்து டபக்குன்னு ஓப்பனா சொல்ல முடியாது, சொல்ல போனா. இட் வில் பி குட். இந்த மூணு கட்சியுமே வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லைக் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரெண்டு டீமுக்கும் ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு ஏடிஎம்கே. பட் பீப்புளோட மைண்ட் செட் வந்து எப்படி டைனாமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து கட்சி மாறுறாங்க, அங்க இருக்கிற பீப்புள் இங்க வராங்க. அண்ணே உடனே தானே. சோ ஜெயிக்கிறது வந்து ஐ ஹேவ் an ஐடியா. டிவிக்கு என்னோட டிஎம்கேன்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இன்னொரு பக்கம் நார்த்ல வந்து யாருக்கு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். தட் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இவங்கள தான் வந்து பீட் பண்ணணுமே தவிர, ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களோ இல்லாட்டினா ஆல்ரெடி கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்களோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே, டிஎம்கே. தேர்டா வந்து ஒரு மோட்டோ வந்து டிவிக்கே வைக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில வந்து கொஞ்சம் வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருந்தாலும் கூட, சூடா சுண்டலு விஜய் தம்பி எல்லாம் மெண்டல் கொடூரமா கடவுளே. சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மக்களாக நம்ம வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு சூஸ் பண்ணி ஓட் பண்ணீங்கன்னா தமிழகத்துல மாசம் ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை போகுது. சோ இந்த டைம்ல வந்து நம்ம பர்டிகுலரா இந்த கட்சியை சொல்றதுக்கு பதிலா ஒரு நல்ல கொள்கையோட வர கட்சிக்கு நம்ம வந்து இனி திங்க் பண்ணி ஓட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். சுற்றி நின்று பார்க்க களம் காண்பான். இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டியது ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவையும் தான். பிகாஸ் ஸ்டாலின் இஸ் நாட் தட். அவர் வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது. சரிம்மா, நன்றி. ஓகே, பட் பெரும்பாலும் இப்போ நீங்க சோஷியல் மீடியா பாக்குறீங்க. ஸோ இதுல பாக்குறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் வருவாங்கன்னு உங்க கணிப்பு இருக்கும்ல? கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன். முடியாது. அட் தி சேம் டைம் ஏடிஎம்கேலயுமே வந்து நிறைய பேருக்கு நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. இப்ப செங்கோட்டையன் அங்க போயிருக்காரு அப்படின்னா மேபி அவருடைய இத்தனை எம்ஜிஆர் கூட இருந்திருக்காரு, அம்மா கூட இருந்திருக்காரு, அவருடைய நாலேஜ் எல்லாம் வந்து விஜய்க்கு ஷேர் பண்ணுவார் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. பட் பீப்புள் should be aware that காசு வாங்குறாங்க. இப்ப எல்லாமே ஓப்பனா தெரியுது. காசு வாங்கினாலும் கூட they should elect the right person. இந்த அவேர்னஸ் மட்டும் பீப்புள் கிட்ட இருந்தாலே போதும். 100% போலிங் நடக்கணும். யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, இட்ஸ் அப் டு யூ. பட் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாகும் போது டெமோக்ரஸி வந்து நல்ல என்ஹான்ஸ் ஆகும். இது என்னன்னா பப்ளிக்ல நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ அந்த கேட்ட வகையை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்றாங்க, அது ஒரு லீடிங்ல இப்போ வந்த கட்சியாக கூட இருக்கலாம். ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துரு கொஞ்சம். ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த பக்கம் இருக்காங்க, புரியுதுங்களா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். கொஞ்சம் ஒரு பிஹைண்ட் ஜெனரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கவங்கள சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே, இப்போ 2026 எலெக்ஷன்ல எது பெரிய இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 4 month 5 month தான் இருக்கு. எலெக்ஷன் இஷ்யூ கேக்குறீங்களா இல்ல பீப்புளோட இஷ்யூ கேக்குறீங்களா? இல்ல, எலெக்ஷனுக்கே எது இஷ்யூவா இருக்கும்? எலெக்ஷன் நடக்கிறதுக்கே எலெக்ஷன் நடக்கிறக்கே வந்து இப்ப ஹார்ஸ் ட்ரேடிங் நிறைய நடக்குதுமா. அண்ட் வந்து சர்ப்ளஸ் ஆஃப் மணி வந்து பீப்புள் கிட்ட புழங்க ஆரம்பிச்சிரும். இத வந்து என்னதான் இடி வந்து வந்தாலும் சரி, இல்லாட்டினா வேற ஏதாவது பியூரோ வந்து வந்தாலும் சரி, அது தடுக்க முடியாது. நோ வேர்ட்ஸ். கிரைங்க சொல்லி கம்மி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன விஷயத்துக்காக ஓட்டு போடணும்? ஸோ இந்த விஷயம் எனக்கு செய்யறாங்க அப்படின்னு மக்கள் வந்து எனக்கு இந்த விஷயம் செஞ்சா நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு மக்கள் என்ன விஷயத்த எதிர்பார்ப்பாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பேர் சொல்றேன். இந்த பணப்பட்டுப்பாடம் மட்டும் தடுக்கிறதுக்கு வந்து ஏதாவது முயற்சி நடந்தா நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி சும்மா வந்து காலங்காலமா நடக்கிறது தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன் மியர் பேப்பர்ல மட்டும் இல்லாம அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும். எஸ்பெஷலி பீப்புள் ஹேவ் த ப்ராப்ளம் ஆஃப் அந்த வேலையில்லா திண்டாட்டம் நிறைய இருக்கு. அன்எம்ப்ளாய்டு யூத் நிறையவா இருக்காங்க, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. சோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து இருக்கு. கோயம்புத்தூர் பாருங்க, மூளைக்கு பாலம் கட்டுறாங்க. ஸோ எக்கச்சக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும் காணாத அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கு. அவனசி ரோடு ஆகட்டும், சாய்பாபா காலனி ஆகட்டும். ஸோ ஒரு பாலம் ஓப்பன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் மேலே ஆயிடுது. இப்போ ஜிடி நாயுடு பாலம் ஓப்பன் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் அந்த பாலம் முடிகிற எண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உக்கடம் பாலம் பார்த்தீங்களா,
கட்டினாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்து நினைச்சோம். ஆனா அந்த சுங்கத்துக்கிட்ட இறங்குற இடத்துல அவ்வளவு டிராஃபிக், பாலத்து மேலேயே டிராஃபிக். யார் நல்ல கொள்கையோட வராங்களோ அவங்களுக்கு மக்கள் ஃபைனல் டிசிஷனா இந்த 2026ல நீங்க போற ஒரு ஓட்டும் ரொம்ப வேல்யூபிளா இருக்க போது. இப்போ மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கிறது வெளிப்படையா தெரியுது. பட் இந்த விஷயத்துக்காக ஓட்டு போடணும் அப்படின்னா என்ன விஷயம் மெஜாரிட்டியா இருக்கணும்? இந்த விஷயத்துக்காக நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னா ஃபேம் மட்டும் பத்தாது. அண்ணே உடனே தானே ஒரு பொலிட்டீஷியன் இருக்கிற ஃபேம் மட்டும் பத்தாது, அவரோட பேக்ரவுண்ட் பார்க்கணும். யூ நீட் டு செக். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களோட இண்டிவிஜுவலா பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அலைன் ஆயிருக்காருன்னு பார்க்கணும். அப்படியா? பார்க்கலாம். நம்ம அண்ணன் நிக்கிறாரு, நம்ம தம்பி நிக்கிறாங்கறத ஓட்டு போடுறத விட அவங்க என்ன மோட்டோல வேலை செய்ய போறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாத்துருந்தோம் அப்படின்னா அவங்கள செக் பண்ணி ஓட்டு போடுறது நல்லது. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. மக்களை கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதே சமயம் வந்து என்ன சொல்றது, ஃபியூச்சரும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ மெட்ரோ வரும்னு சொன்னாங்க, இப்போ தள்ளி போயிடுச்சு. கேட்டால் பீப்புள் பாப்புலேஷன் இல்லைனாங்க. ஸோ அதனால நம்ம வேற நம்ம வாயிலேருந்து எல்லாமே வாங்குறாங்க மக்களே. ஜஸ்ட் நடக்கிறத சொல்கிறேன். ஸோ பீப்புள் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணீங்கன்னா என்ன கொள்கை நீங்கள் கேட்பீங்க அடுத்தது தானே? ஆமா, என்ன கொள்கை கொண்டு வரலாம் இல்ல தளபதி விஜய் அவர்களும் சொல்லியிருந்தாங்க இந்த கொள்கை எல்லாம். பட் இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே பீரியட்லயே, இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட்லயே வந்துட்டு அந்த திட்டம்லாம் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திரும்ப என்ன புது திட்டம் கொண்டு வரதுக்கு இருக்கு? அதாங்க இப்போதாங்க பாண்டிச்சேரியில் போய் பேசியிருக்கேன். ஒருத்தர் மீட்டிங்லேயும் ஒன்று சொல்கிறாங்க அவங்க கட்சி பற்றி எனக்கு தெரியல. ஸோ அவங்க இப்போ தான் வந்து வந்திருக்காங்க ஒரு கட்சி. ஸோ அதனால பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் இது பண்றாங்கிறீங்களா? இது பண்றாங்கன்னு சொல்லுங்க. இல்ல இந்த ஸ்டேட்ல நிக்கிறாங்க, பாண்டிச்சேரியில போய் பிரச்சாரம் பண்றீங்களா அதை சொல்ல வர. என்னிடம் இதுக்கு பதில் இல்லை. நான் என்ன இடிச்ச வாயனா? ஸோ அவர் ஒரு கொள்கையில போயிட்டு இருக்காரு, அவர் ஒரு டிராவல்ல பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவரு என்ன டிசைட் பண்றாரு அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால யார் நல்லது பண்ணணுங்க, நம்ம மக்களுக்கு நல்லது நடக்குதா அது மட்டும் சந்தோஷம். கோயம்புத்தூர் மக்களாகட்டும் தமிழக மக்களாகட்டும் எந்த பொலிட்டீஷியன் கட்சியிலிருந்து எந்த தலைவர் வந்தாலும் சரி, இதுக்கப்புறமாச்சு தமிழகத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். வேற என்ன கொஸ்டின்மா? காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. வேற வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் பத்தி பேசியிருந்தாரு. எடப்பாடி சவுக்கு சங்கர் பத்தி ஓகே ஓகே ஓகே. Hey, you're talking too much. Oh my God. Look at this worm. Hey, take him with you. I may kill him in anger. சோ அவர் சொல்லி நம்மள இப்படி இவர் ஒருத்தர் தான் வந்து பேசுறாரு வெளிய, மத்த எல்லாரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க மீடியால அப்படி. That's true. Actually வந்து இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஃபேமுக்காக என்ன பண்றாங்கன்னா either அது பணத்தை வச்சு மிரட்டலாம், இல்லன்னா ஆளை வச்சு உருட்டலாம். இது நடக்குது. அத பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னது காசு கிடைக்கணும், நான் ஃபேமஸ் ஆகணும், இதுதான் இன்ஃப்ளூயன்சர் சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்களுக்கு. பட் ஒரு சவுக்கு சங்கர் பேசுறது நிறைய விஷயம் நல்லா இருந்தாலும் கூட பிராக்டிகலா நம்ம பீப்புள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். பீப்புள் ஆர் நாட் சும்மா வந்து நீங்க சொல்றீங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்ல. பீப்புள் ஆர் வெல் அவேர் தட் யார் வேணா நல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு 4 to 5 months ஒரு 2 இயர்ஸா பார்த்தாலே இன்னைக்கு பீப்புள் வந்து பாலிடிக்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, யார் உண்மையான அரசியல்வாதி யார் பொய்யான அரசியல்வாதி அப்படிங்கிறது. ஐயோ என்னப்பா இது? இப்போ இந்த டிவிகே ஃபேன்ஸ் வந்து தற்குறி அப்படிங்கறது சொல்றாங்க. பட் வந்து இப்போ நீங்க சொல்றீங்க நாலேஜ் இருக்குன்னு. பட் நாலேஜ் இருக்கவங்க ஏன் அந்த சம்பவ இடத்துல அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க? எந்த சம்பவமா? மாநாட்டிலயோ இல்ல வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? விஜய்ன்னு சொன்னா மட்டும் அந்த அப்ளாஸ் வருதே தவிர அந்த கண்டென்ட்கான அப்ளாஸ் வருது. One thing you should know that என்ன புரிஞ்சுக்கணும்னா இண்டிவிஜுவல் ஒருத்தவங்க நிக்கறாங்க, you should always ட்ரஸ்ட் பண்ண இண்டிவிஜுவலா ட்ரஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ நான் தப்பு பண்ணுவேன், நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. நான் எல்லா நேரம் நல்லவனா இருக்க மாட்டேன், நீங்களும் எல்லா நேரம் நல்ல பொண்ணா இருக்க மாட்டீங்க. சோ இண்டிவிஜுவலா ட்ரஸ்ட் பண்ணாம அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொள்கை ரிலேட்டடா இருக்கணும். அவங்க என்ன பண்ண போறாங்க லாங் டர்ம்ல என்ன இருக்கு? இப்போ நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன், நான் வந்து நீங்க நான் ஒரு எக்ஸன் ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்க ஒரு பார்ட்டி, உங்க கொள்கை இது, உங்க அடிக்கிறது ஒரு கொள்கைனா அது என் கொள்கையா இருக்கக்கூடாது. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்ய வந்திருக்கேன், அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து லாங் டர்ம்ல இப்படி பண்ண போறேன் அப்படிங்கறதா இதா இருக்கணுமே தவிர உங்க அடிக்கிற ஒரு கொள்கையா இருக்கக்கூடாது. அதுக்கு பண்ண கேட்டீங்க இப்போ வந்து நான் உங்களை பாக்குறேன், இந்த மரம் உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, நான் பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. இப்போ தற்கூரின்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுல அட் த சேம் டைம் அவங்க சொல்றது எல்லாமே வந்து கரெக்ட் கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்மளோட அவேர்னஸ் கொண்டு வந்து தப்பா சரியான்னு சரி பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கு தான் நாலேஜ் தேவைப்படுது. சேதுராமன் எம்ஏ பிலாசபி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து சொல்லிருந்தாங்க இப்படி வந்து வீடு தரேன், கார் தரேன், பைக் தரேன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு எப்படியாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். பட் இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் இருந்த பீரியட்ல அவங்களே லேப்டாப் கொண்டு வந்தாங்க, தாலி தங்கம் விமென்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜஸ்ட் 1000 ரூபாய் தரது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ஏடிஎம்கே பார்ட்டி இருக்கும் போதே பண்ணிருக்காங்க. சோ இனிமே புதுசா என்ன பண்ணணும் கவர்மெண்ட்?
அம்மா வீடு தரது வந்து எல்லாருக்குமே வீடு தரணும். ஆனா வீடு தரது எல்லாருக்குமே தர முடியுமா அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்டோடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருக்கு. நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. வீடு கட்டுறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா பார்க்கணும். போர்டு மட்டும் தான் ஆடணும். இப்போ நான் 1 ரூபா போடுறேன், அந்த 1 ரூபா போட்டு 10 ரூபா எடுக்க முடிஞ்சா நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 1 ரூபா போட்டு நான் 10 ரூபா லாஸ் பண்றேன் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அதனால மறக்காம இந்த தமிழக 26 எலெக்ஷனை நல்லபடியா ஓட் பண்ணி ப்ராப்பரான கேண்டிடேட் செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழகத்துல இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். ஐயா 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 பெஜாராகுதே ஐயா பெஜாராகுதே ஐயா. Thank you so much for watching this video. Thank you so much. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நிக்கிற.